बलराम चक्रवर्ती राजा 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 बलराम
வந்தவர் என்னுடைய பாட்டன் உக்கிரசேன மகாராஜா. உக்கிரசேன மகாராஜனுக்கு மூன்று குழந்தை பிறந்தார்கள். தேவகி, ஆமாங்க, ரோகிணி, கம்சன் என்ற மூன்று குழந்தை பிறந்தார்கள். குழந்தை பிறந்தவுடனே பெண்களை கட்டிமை போல் காத்து வந்தார். இவங்க குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க மனைவி தவறி விட்டார்கள். தந்தைக்கு தந்தையாக அண்ணனாக விளக்கக்கூடிய சப்தனானவர் ஆதரித்து வந்தார். நல்லா வளர்த்து வந்தார். அவனுக்கோ இல்லாத பழக்கமே, கொஞ்சம் துர்குணமுடையவன். துஷ்ட குணம். மது வருந்துவான். மாமிசம் பொசிப்பான். மாதர்கள் கற்பை கடுப்பான். என்னது? மாதர்களை கப்பு அடிக்கூடாதுன்னு பார்த்திருந்தேன். நான் பார்த்துக்கிறேன். அப்பேற்பட்டவன் ஒரு நாள் மதுவருந்திய போதையிலே வரக்கூடிய வேளையிலே சமையல் இருக்கும்போது தந்தையே, இந்த மணிமுடி எனக்கு சூட்டுங்கள் என்று சொன்னார். நல்ல முறையா இருக்கும் பொழுதே மனிதர்கள் உன்னால் படு துன்பம், நல்ல ஆட்சி செய்யும் போதே யாரும் மதிக்கிறது இல்ல. உன்னால் துன்பத்தை தாழ முடியல, உனக்கு முடியாது என்று சொன்னேன். சொல்ல முடியாது. தலைமையோடு அடித்தான். ஒரு அடி அடித்தான். அப்பாவை தனக்கு தானே முடிச்சு மணி முடிச்சு அவரே எடுத்து வச்சுக்கினாருங்க. ஆனா நாங்க நேரா பாக்கல, உன் தாத்தா சொல்லுகிறார். அப்படி முடிசூட்டி பிறகு தந்தையை காராகிரகத்தில் அடைத்தார். தனக்கு தானே அரசனாக வாழ்ந்து வருகிறார். முடிசூட்டி ஆட்சி செய்து வந்தார். மனமுடித்துக் கொண்டார். அதன் பிறகு தன் தங்கைமார்களுக்கு தங்கைக்கு செய்ய வேண்டும். இருவரையும் ஒரே 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 வாலிபனுக்கு ஏறி மனம் முடித்தார். யாருங்க? வசுதேவர். வசுதேவர் கொடுத்தாருக்கு. ஆமாங்க. தேவகி, ரோகிணி இரண்டு பேரும் குழந்தைகளை கொடுத்தார். கொடுத்து மனம் முடித்து தங்கையின் திருமணத்தை பற்றி காராகாரமாக உலகமெல்லாம் பேச வேண்டும் என்று, உலகெல்லாம் பார்க்க வேண்டும் என்று தங்கைமார்கள் ரதத்தில் ஏற்றினார். பவனி வருகிறார். அனைவரும் சுற்றி வருகிறார்கள். வரும் வேளையில் தேவகி அம்மையாரானது ஒரு மாவிருட்சை கேட்டது. ஒரு மாங்கனி எடுத்தாங்க. இந்த மாவிருட்சத்தை பார்த்து சொல்றது. அதுல ஒரு கனி இருக்கு. ஒரே ஒரு கனி. அண்ணா அண்ணா இந்த கனி எனக்கு வேணும். வேணும் தானமா? ஒரு மாம்பழத்துக்காக ஒரு மாங்கனி தடுத்தாங்க. உடனே வானத்தை முட்டினால் அடித்தார். கனி வந்து போச்சு. எடுத்து தங்கச்சி கொடுத்தாருங்க. அந்த அமரானது பொசித்தது. பொசித்த உடனே அங்கிருந்து தோன்றினார்கள் சில சீடர்கள். முனிவர்கள் ஓடாடி வந்தார்கள். இப்பேற்பட்ட அரிதான மாங்கரி அறுத்து விட்டாயே. தங்கைக்கு கொடுத்தாய் அல்லவா? உன் தங்கையிலே கர்ப்பத்திலே பிறந்து 8வது பிள்ளையால் கட்டாய மரணம். சாபத்தை கொடுத்தார். சாபத்தை வச்சவன் தங்கை உயிரோடு இருந்தாதான குழந்தை பிறக்கும். அப்படி என்று இருவரை வட்டம் உடனே வசுதேவர் பாதத்திலே படிந்து கோவத்தி, ஸ்ரீவத்தி, சிசுவத்தி இந்த பாவத்தை செய்யாதீங்க. 3 பாவம் செய்ய வேண்டாம். பிறக்கிற குழந்தை உடனே கொடுத்துடுறோம். அப்படி என்று சொல்ல காராகிரகத்தை ஏற்படுத்தி இருவரை சகல வசதியோடு சிறையிலே வைத்தான். குழந்தை பிறந்தது. 6 குழந்தை பிறந்து வந்தாது. அந்த 6 குழந்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. குழந்தைய மேல தூக்கி படிப்பான். வாளை பிடிப்பான். விழுவான். 2 துண்டா போயிடுமா. 7வதாக பிறந்தது குழந்தை. அதை வெட்டல. அவன் கைக்கு ஆப்பிடல. ஐயா அதுவும் கை காப்பில்ல. 7வது கர்ப்பத்திலே தேவகி அம்மையார் கர்ப்பத்திலே தோன்றிய குழந்தையை ரோகிணி அம்மையார் கர்ப்பத்திற்கு மாற்றினார்கள். வைகுந்த வாதனான நாராயணன் மாற்ற ரோகிணி அம்மையார் கர்ப்பத்திலே பிறந்த சிசு யார் தெரியுமா? யாருங்க? நான் தான். தெரியாதே போச்சு. யாருக்காக சொல்லுகிறாரு? இல்லைங்க. யாருக்காக சொல்றாரு? இல்லைங்க. ராஜா பிறந்த காலம் சொல்லுகிறாரு. அம்மையாருக்கு வசதி ஒன்னருக்கும்
பிறந்த என்னுடைய பெயர் என் தம்பி கிருஷ்ணர் அவதரித்தார். கிருஷ்ணனுக்கு முன்னவர் என்னுடைய கரத்தில் கலப்பாய் ஆயுதம் வந்து எத்தனையோ இது பாத்துக்கிறேன். உன் கரத்துல கலப்பாயுதம் வச்சு எவ்வளவு சாதனை பண்ணிக்கிறீங்க. ஆமா, கலப்பாயுதத்தை வைத்து இந்த வடமதுராபுரியை நீதி வருவாமல் ஆட்டுக் கொண்டு வரீங்க. ஆனால் வந்த உடனே ஆண்டவனை தொழுவது வழக்கம். ராஜா வரைய எதிர்பார்க்கிறேன். இல்லங்க ஐயா, நான் யார் தெரியுமா? ஐயா யார் ஐயா? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியில நீங்க ஒரு சக்கரவர்த்தி. எத்தனை சக்கரவர்த்திக்கிறாங்க எனக்கு தெரியாதுங்க. நான் போய் பாத்துக்கிறேன். எத்தனை சக்கரவர்த்திக்கிறாங்க? எத்தனை சக்கரவர்த்திக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன்னா சுகர் பேட்டரி எல்லாம் இருக்குது. சுகர் ஆளா கேட்டாருங்கிறாங்க. கம்பெனில சிபி சக்கரவர்த்தி, புரூரவ சக்கரவர்த்தி, மகாவலி சக்கரவர்த்தி, ஆமாங்க, நல சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, ஆமா, அடியன் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி ஒரு மட்டும். ஆமா, அண்ணவருக்கு நாங்க யாரு? நீங்க யாரு? தொண்டு. இப்ப எத்தனை சக்கரவர்த்தி சொன்னாங்க? 5ங்க. சரி, முன்னாடி சேர்த்து 6ங்க. பரவாயில்ல.
கணக்கு எண்ணிக்கிட்டே வந்துங்க. எண்ணிட்டியா? ஆ, யாராரு? சிவ சக்கரவர்த்தி, ஒண்ணு. பூர்வ சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, ஆமா. தசரத சக்கரவர்த்தி, ஆமா. நல சக்கரவர்த்தி, ஆமாங்க. அடியேன் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் இந்த நாட்டை ஆமாங்க. எனக்கு முடிதளித்து வைத்தது யார் தெரியுமா? யார் ஐயா? என் தம்பி கண்ணன். கண்ணன் பகவான். இந்த நாட்டை ஆண்டு வந்தவர் ஏய், வீரத்திலும் வீரத்திலும் ஆட்டன்மையிலும் நிறந்தவராக வழங்கும் விளங்கு. அம்மான் கம்சன். கம்சன் பூபதி ஆண்டு வந்தார். அந்த கம்சனை ஆமாங்க. தன்னுடைய 8வது வயதிலே கம்சனை கொன்று ஆமா. என் பாட்டனான விக்ரசேனனை விடுவித்து ஆமாங்க. என் பாட்டன் கரத்தால் என் தம்பி எனக்கு முடிசூட்டி வச்சு முடிசூட்டி வைத்தார். இந்த நாட்டை ஏய், குறையில்லாமல் சாந்தமணி சிம்மாசனத்திலே அமர்ந்து சத்தியவர செங்கோரை கரைத்து தாக்கி ஆமா. நீதி வழுவாமல் ஆண்டு கொண்டு வருகிறார். ஆட்சி செய்து வருகிறார். மதத்தை போற்றி மழை பொழுது குடிமக்கள் செழித்து குறையில்லாமல் வாழ்ந்தவராக குறையில்லையா? நான் என்ன கேட்டேன்? ஐயோ சரி, நடக்கின்றது. ஆலயங்களில் பூஜை நடக்கிறதா? நம் நாட்டிய ஆலயத்திலே விஷ்ணு ஆலயம், பிரம்ம ஆலயம், சிவாலயம், இந்த 3 வித ஆலயங்களிலும் அன்ன நைவேத்தியத்துடன் தினந்தோறும் தவறாமல் நடக்குதுங்க. கற்புடைய மங்கையர் கணவனை செய்வாங்க. கற்புக்கரசிகளாக விளங்கக்கூடிய தாய் குலங்கள் கணவரே தெய்வம் என்று வணங்கி வருகிறார்கள். காவலாளி ஐயா, நம்ம நாட்டை வரலும் பார்த்துட்டா போதாது. நம் நாடு செழிப்பா இருக்கிறது.
இருக்கிறாரு. இதுவரை நமக்கு திருப்தி. ஆமா, திருப்தி. ஆனா ஒண்ணு, என்ன? இப்ப அண்டையில் உள்ள நாடுகளை எல்லாம், வெளிநாடு, அயல்நாடு, அயல் நாட்டுகளை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு என் மனதிலே ஒரு எண்ணம். அதனால நீங்கள் உடனடியாக சென்று என் தம்பி கோபாலன் எக்கடம் இருந்தாலும் அண்ணன் அழைத்தார் என்று அழைச்சிட்டு வாங்க.